ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் ஃபேமிலியோட திருச்செந்தூர் கோவிலுக்கு போயிருந்தோம். இது திருநெல்வேலி ரயில்வே ஸ்டேஷன். அதுவும் நாங்கள் இப்போ ட்ரெயினில் வேறு போனோம். அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது. நம்ம பஸ்ஸில் எப்போ வேணாலும் அடிக்கடி போகலாம். ஆனால் ட்ரெயின் ஏதாவது ஒரு டைம் தான் ஏதாவது இந்த கோயிலுக்கு அந்த மாதிரி போகும்போது மட்டும்தான் நாங்கள் ட்ரெயினில் போவோம். அதுவும் அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது. இங்கே பாருங்கள் எவ்வளோ ஒரு கூட்டமாக இருக்குன்ட்டு. நீங்களுமே பார்த்துக்கோங்க. இதுதான் திருநெல்வேலி ஸ்டேஷன் ரயில்வே சந்திப்பு. எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது. ஆனால் திடீர்னு கிளம்பணும். சரி திருச்செந்தூர் போயிட்டு வருவேன், அப்படி கோயிலுக்கு போகவே இல்லை, ரொம்ப நாள் ஆயிட்டு. அக்கா கூட போனது அந்த பௌர்ணமி அன்னைக்கு, அந்த டைம் போனது. அதுக்கப்புறம் இப்போ தான் போகிறோம். ஆனால் அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது. அது ஃபேமிலியோடு போகிறது சொல்லவே வேண்டாம். அவ்வளோ ஒரு செம்ம ஜாலியாக இருந்தது. அந்த ஜன்னல் வழியோடு நான் வீடியோ எடுத்துருந்தேன். நாங்கள் எல்லோரும் தான், என் குட்டி பையன், அதுக்கப்புறம் எங்கள் வீட்டு குட்டி பொண்ணு. அது ஃப்ரீயாக இருந்தது, கூட்டமே இல்லை. அவ்வளோ நல்லா இருந்தது. எல்லாம் கூட்டமாக இருந்தால் இடம் வேறு கிடைக்காது. பாருங்கள் எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குன்ட்டு. ஒரு ஆறு வேறு வரும், நெல்லைச்சீமை ஆறு. அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது பார்க்குறதுக்கே. மக்கள்லாம் நிறைய பேர் அங்கே குளிச்சுட்டுலாம் இருந்தாங்க. அப்புறம் சின்ன பையங்கள்லாம் நின்றுட்டு இருந்தாங்க. பார்க்குறதுக்கு இவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பாருங்கள். ஆறு ஆற்றை பார்க்குறதுக்கு தண்ணி போகிறதே அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. அது இந்த சின்ன பையன் ஃபுல்லாக பாய் சொன்னாங்க, டாட்டா போட்டாங்க. நானும் என் குட்டி பையனும் அப்புறம் பாய் சொன்னேன், பாய் அப்படின்ட்டு கையை காமிச்சோம். ட்ரெயினில் போகிறது சொல்லவே வேண்டாம், அவ்வளோ ஒரு ஜாலியாக இருந்தது. நல்லா பச்சை பச்சைன்னு மரங்கள் எல்லாமே இருக்குது. அந்த இயற்கை பார்க்கறதுக்கு அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்தது. அது லீவ் டைம், ஞாயிற்றுக்கிழமை சொல்லவே வேண்டாம். ஞாயிற்றுக்கிழமை தான் நாங்கள் கிளம்புனோம். அப்புறம் திருச்செந்தூருக்கு வந்துட்டோம். காலையில் 10-11 மணிக்கு இங்கேருந்து கிளம்புனோம். அதுக்கப்புறம் ஒரு 2 மணி அந்த மாதிரி 2-3 மணி இருக்கும். வந்தோடனே நாங்கள் அன்னதானம் தான் சாப்பிட போனோம். கோயிலுக்கு அதுக்கப்புறம் அன்னதானம் சாப்பிட போனோம். அன்னதானத்தில் பயங்கர கூட்டம், ஏகப்பட்ட கூட்டம். 2 மணி நேரம் ஆகிட்டு கரெக்டாக. போதும்னு ஆகிட்டு. சரி என்ன எல்லோரும் சேர்ந்து கோயிலில் அன்னதானம் சாப்பிட்றது நல்லது அப்படின்னாங்க. அங்கே போய் 2 மணி நேரம் காத்திருந்தேன். அப்புறம் அன்னதானம் சாப்பிட்டோம். அதுவும் மாசி திருவிழா திருச்செந்தூரில் சொல்லவே வேண்டாம், அவ்வளோ ஒரு கூட்டமாக இருக்கும். அது 9வது நாளாக நாங்கள் போனது. மறுநாள் 10வது நாள் அவ்வளோ ஒரு கால் வைக்க இடம் இருக்காது, அந்தளவு கூட்டமாக இருக்குமா. பாருங்கள், அந்த வெயில் வேறு பயங்கர வெயில். இந்த வெயிலுக்கு அதுக்கும் இந்த கடற்கிட்ட அவ்வளோ ஒரு குளிர்ச்சியாக இருந்தது. அதுவும் மக்கள் கூட்டம், ஏகப்பட்ட கூட்டம். அலையை பார்க்கறதுக்கு அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது. அலை வந்துட்டு போனது. அது வேறு பார்க்கறதுக்கு அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்தது. இந்த மண் பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகாக இருக்குன்ட்டு. கடற்கரை மண், அது ஆற்று மண். தண்ணி வேறு வந்துட்டு போகிறதா, அது வேறு சொல்ல வேண்டாம், அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது. நிறைய பேர் குளிச்சுக்கிட்டே இருந்தாங்க. நாங்கள் அப்புறம் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ ஒரு கூட்டமாக. அப்புறம் நாளைக்கிணத்துல போய் குளித்தோம். ஒரு சைடு ஃபுல்லாக கொஞ்சம் வெளிச்சம் அந்தளவுக்கு இல்லை, கேமராவுக்கு இல்லை. ஆனால் அந்த சூரிய ஒளிக்காதுக்கு ரொம்ப கொஞ்சம் அந்த சைடு ஃபுல்லாக கொஞ்சம் வெளிச்சம் இல்லாமல் இருட்டாக இருந்தது. இந்த சைடு பாருங்கள் எவ்வளோ ஒரு கூட்டம் இருக்குன்னு பாருங்கள், ஏகப்பட்ட கூட்டம். ஆனால் நல்லா இருந்தது. எனக்கெல்லாம் அந்த கூட்டத்தோடு போனால் தான் நல்லா செம்ம ஜாலியாக இருக்கும். நம்ம என்றைக்கு இந்த கூட்டத்தெல்லாம் பார்க்க, அதுக்காகவே எனக்கெல்லாம் இந்த கூட்டத்தை பார்க்க ரொம்ப ஜாலியாக இருக்கும். இது நாளிக்கிணறு. ஃபஸ்ட்டு இதெல்லாம் சிம்பிளாக தான் இருந்தது. இப்போ எல்லாமே இது எடுத்து கட்டியிருக்காங்க. உள்ளே போகிறது, நாங்களுமே உள்ளே போனால் நிறைய படிப்படியாக இருந்தது. ஆனால் குளிக்கிறதுக்கு சூப்பராக இருந்தது. குளிக்கிறதுனா அவங்க தான் ஒருத்தவங்க இருந்துக்கிட்டு தண்ணி ஒரு கப்பில் கொறி ஊற்றுவாங்க, 2-3 கப்பு ஊற்றுவாங்க. அந்த மாதிரி அங்கே கடலில் போய் குளிச்சுட்டு இங்கே நாளிக்கிணத்துல குளித்தோம். ஒரு சிலர் பேர் நாளிக்கிணத்துல குளிச்சுட்டு அதுக்கப்புறம் போய் கடலில் குளிப்பாங்க. நாங்கள் கடலில் குளிச்சுட்டு தான் நாளிக்கிணத்துல குளித்தோம். இந்த சைடு போனோம். இந்த சைடு போயிட்டு அதுக்கப்புறம் உள்ளே என்னமோ கூட்டம் அந்தளவு இங்கே குளிக்கிறதுக்கு அந்தளவு கூட்டம் இல்லை. நாளிக்கிணத்துல போனோடனே வரிசையாக அந்த மாதிரி நிற்காம, இல்லை இந்த வரிசைக்கு வேறு ஒரு மாதிரி கம்பியாக இருந்தது. ஆனால் உள்ளே கீழே படிப்படியாக இருந்ததில்ல. அங்கே கொஞ்சம் ஒரு 30-40 பேர் இருந்தாங்க. அதுக்கே நான் 1 மணி நேரம் ஆகிட்டு. நிறைய பேர் போகிறாங்கல்ல,
அங்கேயுமே குளிக்க நல்லா இருந்தது. கூட்டத்தை பாருங்கள் எவ்வளோ கூட்டம். அதாங்க அங்கே உள்ளே வந்து குளிச்சுட்டு வந்து வெளியில் டீ சூடாக டீ அப்புறம் பண்டம் இருந்தது. ஒரு டீக்கு அப்புறம் பண்டம் சாப்பிட்டுட்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். இது வந்து நைட் ஆகிட்டு ஒரு 7 மணி 7:30 அந்த மாதிரி டைம் இது வந்து. அந்த நைட்டுக்கும் அந்த லைட்டு வெளிச்சத்துக்கும் அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. திருச்செந்தூரை பார்க்குறதுக்கு கடற்கரை ஏற்கனவே அது சொல்லவே வேண்டாம், அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது. எங்கே பார்த்தாலும் மக்கள் ஃபுல்லாக இந்த போர்வையெல்லாம் விரிச்சிட்டு நைட் தங்குவாங்கன்னு நினைக்கிறேன். எங்களுக்கு தங்கன்னு ஆசையாக இருந்தது. ஆனால் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து வேண்டான்ட்டாங்க. நம்ம நைட்டாக கிளம்பிடுவோம் அப்படின்ட்டாங்க. ஆனால் எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது, தங்குவோன்னே வேண்டான்ட்டாங்க. சரி அவங்க சொல்லும்போது நம்ம வந்து வேண்டான்னு சொல்ல முடியாது. சரி நைட்டு மட்டும் ஒரு நாள் மட்டும் இது பண்ணிவிட்டு நைட்டாக நான் வந்து கிளம்பிட்டோம். எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பாருங்கள். நிறைய கடைகள்லாம் இருந்து பாசி அது இதுன்னு அந்த மாதிரி இருந்தது. அப்புறம் பச்சை குத்துறது அந்த மாதிரியும் குத்திட்டு இருந்தாங்க நிறைய பேர் வந்து. ஏகப்பட்ட கூட்டம். எங்கே பார்த்தா சாமி ஃபோட்டோ அதுன்ட்டு அதுவும் விற்றுட்டு இருந்தாங்க நிறைய. ஆனால் எங்கே பார்த்தாலும் கடையாக தான் இருந்தது. எங்கேயுமே சாப்பாடு அதுன்னு விற்றுருந்தாங்க. சாப்பாடுனா இட்லி தோசை அதுக்கப்புறம் ஆப்பம் பூரி அந்த மாதிரி விற்றுருந்தாங்க. இது ஃபுல்லாக முன்னால் கடற்கரையில் விற்பாங்க. இப்போ அங்கெல்லாம் கடை போடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இந்த சைடில் விற்றுட்டு இருந்தாங்க. நிறைய பேர் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் மக்கள் வரவும் போகமாக தான் இருந்துருந்தாங்க. ஆனால் புது புது மண்டபமாக கிட்டிருக்காங்க மக்கள் தங்குறதுக்காக. புது மண்டபமாக கிட்டிருக்காங்க. இங்கேயும் கூட்டம் தான், பயங்கர கூட்டம் தான். ஆனால் எங்கே பார்த்தாலும் ஒரு டீ எதுன்னு விற்கி அப்படிலாம் கடை ஃபுல்லாக அந்த பாசி அது இதுன்னு அந்த மாதிரி விற்கிற கடையாக தான் இருந்தது. அப்புறம் சின்ன குழந்தைங்களுக்கு அந்த பொம்மை அதுன்னு விற்பாங்களா அந்த மாதிரி கடைலாம் இருந்தது. அப்புறம் அங்கெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டோம். அதுக்கப்புறம் ஊருக்கு எல்லாருமே நாங்கள் கிளம்ப ஆரம்பிச்சோம். சரி 8 மணிக்கு கிளம்பி போவோன்ட்டு ட்ரெயினில் போகலான்னு பார்த்தோம் லாஸ்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தா அங்கே ட்ரெயினில் போகலான்னு பார்த்தா நாங்கள் ஃபஸ்ட்டு அங்கேருந்து இங்கே வரும்போது 20 ரூபா டிக்கெட்டு ட்ரெயினில். இப்போ வந்து ஏதோ ஸ்பீடாக போகுமா ட்ரெயின், அது வந்து 55 ரூபான்னாங்க. அப்போ பஸ் சார்ஜ் வந்து 50 ரூபா. அது இடமே இல்லை, ட்ரெயினில் இடமே இல்லை. அதுக்கப்புறம் சரி போயிட்டு ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு அப்புறம் திரும்ப வந்து அதுக்கப்புறம் பஸ்ஸில் தான் அதுக்கப்புறம் கிளம்புனோம். பாருங்கள் அங்கே கிளம்புறதுக்கு முன்னாடி உள்ளது இது வந்து கோயில் முன்னாடி போய் அப்புறம் வீடியோ எடுத்து எங்கேயுமே பக்கத்தில் கோயில் முன்னாடி பக்கத்துலலாம் போக முடியல. அவ்வளோ ஒரு கூட்டம், பயங்கர கூட்டம். அது கந்தா கருணை கடலை போச்சின்னு இருக்கும்ல, அந்த போர்டெலாம் லைட்டு வெளிச்சம் நைட்டாக, அதனால் அந்தளவுக்கு தெரியவே இல்லை. ஜூம் பண்ணி பார்த்தேன், அந்தளவுக்கு தெரியவே இல்லை. ஆனால் மக்கள் கூட்டம் தான், பயங்கர கூட்டம். இது வந்து கோயில் முன்னாடி உள்ளது. லைட் வெளிச்சத்துக்கு அதுக்கும் சாமியை பார்க்க அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது, அருமையாக இருந்தது. எவ்வளோ கூட்டம்னு பாருங்கள், நீங்களே பாருங்கள். மாதிரி ஊருக்கு அப்படியே கிளம்பிட்டேன். போகிற வழியில் ஒரு பனங்கிழங்கு, அதுக்கப்புறம் தர்பூசணி, அன்னாச்சி பழம் அது இதுன்னு இருந்தது. ஆனால் வாங்கி சாப்பிட்டுட்டே தான் போனோம். இங்கேயும் கூட்டம் தான். போகிற வழியில் மக்கள் வரவும் போகமாக தான் இருந்தாங்க. அப்படியே போகும்போது அதுக்கப்புறம் ஃபேமிலி ஃபோட்டோ எடுத்தோம். நார்மல் ஏதோ ஒரு ஃபோட்டோனா அது 100 ரூபாவாம். இது வந்து 150 ரூபா. உடனே ஃபேமிலி ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு அந்த கோபுரம் முன்னாடி ஃபோட்டோ எடுத்தோம். அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. ஞாயிற்றுக்கிழமை சொல்ல வேண்டாம், ஏற்கனவே ஸ்கூலில் எதுவும் லீவ் விட்டுருப்பாங்க, காலேஜ்லாம். அது வேறு ஏற்கனவே மாசி திருவிழா, அதனால் இவ்வளோ கூட்டமாக இருந்தது. இதான் கோபுரம் அது முன்னாடி எவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் பாருங்கள், சூப்பராக. தேங்க்யூ, பாய்.